உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த அல்லாஹ்வுடைய அச்சத்தை சுமந்த ஒரு பெண்மணி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு மஸ்ஜிதிலே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது அந்த பெண்மணி வருகிறார்கள். அந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், ஃபதஹிர்னி, நீ சுத்தப்படுத்துங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன சாட்சி வைத்திருக்கிறாய் நீ? சாட்சி இல்லையே, சென்று விடு என்னை விட்டு. நீ அப்படியே செய்தாலும் சென்று விடு, சாட்சி இல்லை, அதற்கு உன்னை தண்டிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரை, சாட்சி வேண்டுமா? இதோ என் வயிற்றிலே குழந்தை, இந்த குழந்தை தான் அதற்கு சாட்சி. ஃபதஹிர்னி யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வயிற்றிலே குழந்தையை சுமக்கிறாய், உனக்கு தண்டனை கொடுக்கலாம், குழந்தைக்கு முடியாது, போ. குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகு வா. யாரையும் கூட அனுப்பல, போயிட்டு வாங்க, இவரை பாதுகாத்துக்குங்க, குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் கூட்டு வந்துருங்க. அந்த சஹாபிய பெண்மணி செல்கிறார்கள். சென்று குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகும் வந்தார்கள். ஃபதஹிர்னி யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குழந்தைக்கு யாரம்மா பால் கொடுப்பார்கள்? பால் கொடுத்து முடித்ததற்கு பிறகு வா. பால் கொடுத்து காலம் முடிந்ததற்கு பிறகு வந்தார்கள். ஃபதஹிர்னி யா ரசூலல்லாஹ். கையிலே ஒரு உணவை வைத்திருந்தார்கள். இதோ இந்த குழந்தை உணவை சாப்பிடுகிறது, பாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, பால் குடி காலம் முடிந்து விட்டது, ஃபதஹிர்னி. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த குழந்தையை ஒரு சஹாபி இடத்திலே ஒப்படைத்து விட்டு அந்த பெண்ணை அழைத்து தண்டனையை கொடுத்தார்கள். ஹத்து நிறைவேற்றப்பட்டது. பல ரிவாயத்துகளிலே வருகிறது. ஒரு ரிவாயத்திலே உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண்ணுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசா தொழுகை நடத்த வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இந்த பெண் விபச்சாரம் செய்தால் அந்த விபச்சாரம் செய்ததற்கு பிறகும் துஸல்லி அலைஹா யா நபி அல்லாஹ் வகத் ஸனத், இந்த பெண் விபச்சாரம் செய்ததற்கு பிறகும் இந்த பெண்ணுக்கு நீங்கள் தொழுகை நடத்துகிறீர்களா? அவள் செய்த பாவத்திற்கு தண்டனையை அனுபவிக்கிறாள், அதற்கு ஏன் நீங்கள் தொழுகை நடத்த வேண்டும்? விபச்சாரிக்கு தொழுகையா? உமரே என்ன சொல்கிறாய்? உமரே என்ன சொல்கிறாய்? இந்த பெண் செய்த பாவ மன்னிப்பை மதீனாவிலே வாழக்கூடிய 70 பேர்களுக்கு பங்கு வைத்தாலும் பத்தாது, விரிந்திருக்கும் பாவ மன்னிப்பு. அல்லாஹ் அக்பர். யார் அழைத்து வந்தார்கள் அந்த பெண்ணை? யார் காட்டி கொடுத்தார்கள் அந்த பெண்ணை? யார் பாதுகாத்து வந்தார்கள்? குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகு, பால் கொடுத்ததற்கு பிறகு அந்த பெண் அல்லாஹ்விடத்திலே குற்றவாளியாக மறுமையில் நின்றுவிடக் கூடாது என்று பயந்தாள். இந்த பாவத்தை சுமந்த இந்த நஃப்ஸோடு என் ரப்பை நான் சந்தித்து விடக்கூடாது என்று பயந்தாள். இந்த பாவத்தோடு என் ரப்புக்கு முன்னால் நான் நின்றுவிடக் கூடாது என்று பயந்தாள். இந்த பாவத்தை பற்றி அல்லாஹ் மறுமையிலே என்னை கேட்டுவிடக் கூடாது, அதற்காக என் உயிரை இழக்க வேண்டுமா? இழக்க தயாராகிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே, எடுத்துக் கொள்ளுங்கள் என் உயிரை, அல்லாஹ்விடத்திலே சுத்தமானவளாக நான் நிற்க வேண்டும் என்று பயந்தான். ஃபதஹிர்னி யா ரசூலல்லாஹ், ஃபதஹிர்னி யா ரசூலல்லாஹ், என் உள்ளத்தை சுத்தப்படுத்துங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. இந்த விபச்சாரத்தின் தண்டனை கொலை என்றால் செய்யுங்கள் என்னை. திருமணம் முடித்ததற்கு பிறகு கண்ணியத்துக்குரியவர்களே, இது அல்லாஹ்வுடைய அச்சம், இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நேசமும் இந்த முஹப்பத்தும் இந்த தக்வாவும் எம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும், ஆறுதலாக இருக்கும். அடுத்ததாக, இறுதியாக, என் நஃப்ஸை பரிசுத்தப்படுத்துவதற்கு மிக முக்கியமான ஒரு அம்சம் அல்லாஹ் எமக்கு கொடுத்த நிஅமத்தை எண்ணி பார்ப்பது. நான் யார்? எங்கிருந்து வந்தேன்? எனக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை கொடுத்தவன் யார்? முஹம்மது ரசூலுடைய வழியில் என்னை வழிகாட்டியவன் யார்? கலிமாவை சுமந்த பெற்றோர்களுக்கு பிள்ளையாக என்னை கொடுத்தவன் யார்? என்னை கொடுத்ததற்கு பிறகு என்னை லா இலாஹ இல்லல்லாஹோடு வளர்த்தவன் யார்? என்னை தொழுகையாளியாக மாற்றியவன் யார்? என்னை இல்முடைய சபையில் கலந்து கொள்ள வைத்தவன் யார்?
எமக்கு இல்மை கற்றுக் கொடுப்பதற்கு ஒருவரை நியமித்தவன் யார்? அல்லாஹுவை பற்றி பேசுவதற்கு எமக்கு நாவுக்கு சக்தி கொடுத்தவன் யார்? யார் அவன்? அவனை புரிந்து கொண்டால், அவன் கொடுத்த நியமத்தை புரிந்து கொண்டால் எம் உள்ளம் பாவங்களை விட்டு தூரமாகும், அவனின் பக்கம் நெருக்கமாகும். இல்லையா?